எடுத்து வெளியே நான் ஓட்டிட்டு வரேன், அப்புறம் விளையாடுவீங்க 2 பேரும். சரிப்பா. டீசல் எடுக்குது 2 பையனா 3 பையன்டா? கோடி எந்திரி. சரி போ, பங்கு போய் அப்படியே கிரீஸ் எடுத்தா கொஞ்சம் கிரீஸ் அடிச்சுட்டு போயிடலாம். சரிப்பா, நீ அழுத்து, அண்ணன் அடிக்கிட்டோம். சாமி நீ கிரீஸ் அழுத்த, அண்ணா அடிக்கிட்டோம். ஒரு பெரிய மனுஷன் கிரீஸ் அடிக்கிறாருப்பா. அடிங்கப்பா. அடி 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 அழுத்த அழுத்து சாமி, அழுத்த அழுத்து அழுத்த 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 எடுத்து அழுத்து, தூக்கி அழுத்து, தூக்கி அழுத்து சாமி, அழுத்த அழுத்து அழுத்து வந்துருச்சா? அழுத்து 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 அழுத்து. போதும். கொஞ்சம் வேஸ்ட் எடுத்துடா. என்னடா அது சட்டி மாதிரி தெரியுது? கோல் 2 நாள் லீவ் போட்டாருப்பா. நேற்று ஆஃப் டே, இன்னைக்கு ஃபுல் டே. சரிப்பா, நீ தானே வாச்சாமி, அண்ணன் தொடங்கிட்டோம். சரி, நீ போய் படிப்போ. எழுதிட்டு ஹோம் ஒர்க்கு. சரிப்பா. தெரியல என்னத்த ஊத்துனான்னு தெரியல. காலையில என் தம்பி எடுத்துட்டு போனா என்னத்த ஊத்துனான்னு தெரியல. டீ என்னன்னு தெரியல. சரி எடுப்பலாம். டீசல் பங்கு போயிரும்ல. சரி பொறுமையா போயிடலாம். டே வாடா, ப்ளூடூத்தில் போட்டுக்கலாம். அது எந்த வண்டியில் இருக்குதுன்னே தெரியலையே. போதும். அவர் அக்கா ஒரு 2-3 மணி நேரம் தான் சொன்னிச்சு. ஒரு 2000 கழிச்சா போதும், அப்புறம் பார்த்துக்கலாம்.
அக்கௌண்ட் தான். திறந்துருக்குதான்னு தெரியலையே. விஜய் இந்த வாரமாக போ. எந்தெந்த வேலையில் அக்கா ஓடுச்சுன்னு சொல்லி ஃபோன் பண்ணா தெரியும். வேற தென்னந்தோப்பெல்லாம் சோளம் வச்சு என்ன கண்டிஷன் இருக்குது பாரு நண்பா. இது ஓட்டி கிட்டத்தட்ட 6-7 மாசம் இருக்கும். ரொம்ப அன்கண்டிஷன். யா சவுண்ட் வருதா? ஏன்னா அந்த அக்காவை கேட்கலாம் இந்த வயலான்னு. டேய் அந்த அக்காவை கேட்கலாம் இரு. ஓட்டி பார்த்துருக்கலாம்ல, ஒரு சுத்து கொஞ்சம் விடு, ஓட்டி பார்த்துட்டு ஃபோன் பண்ணலாம். அக்காவுக்கு போன் பண்ணலாம். ஓகே நண்பா. இப்போ காட்டுக்காரர் இப்போ தான் வந்தார். இது 2 சால் ஓட்டுங்க, மண்ணு வந்துருங்கிறாரு. இன்னும் அதுங்காட்டி முன்னாடி நாங்கள் ஒரு வயல் தாண்டி வந்துட்டோம். அந்த வயல் வந்து ஃபஸ்ட்டு ஓட்டி விடுங்க, இருட்டு கட்டங்காட்டியும் நாங்கள் என்ன சொல்கிறது, ஏன்னா பச்சை பயிரை நம்ம விதைக்கிறாரோம், அதனால் அதை ஓட்டி விட்டு வந்து இதை ஓட்டுங்க அப்படிங்கிறாரு. காட்டுக்காராக்கா 2 மணி நேரம் தான் வந்துன்னு சொன்னாங்க. இங்கே வந்து பார்த்தா இது பொழுதுனைக்கு ஓட்டினா தான் முடிய மாட்டேங்குது. இப்படின்னு தெரிஞ்சுட்டா காலையிலே 2 வண்டியோட வந்திருப்போம். தெரியலையே இதில் போகலாமான்னு. சொட்டையவா இருக்குது, இறங்குமா அதில்? சரி நான் அங்கேயே போயிரு. இதில் இறங்கி அது ரொட்டாட்டர் மாட்டிக்கிச்சுன்னா வம்பு பிடிச்ச வேலையாகி போயிடும். ரயில் மாதிரியா இருக்குது பாருங்க நண்பா, என்ன கண்டிஷன்ல இருக்குது. எல்லாம் ஓடுற மட்டையெல்லாம் அப்படியே பொறுக்குங்கண்ணா. அந்த மட்டையெல்லாம் அப்படியே எடுத்து போடும். போன் அடிக்குது பாரு.
வருஷமா ஓட்டல. என்ன கண்டிஷன் இருக்குது பாருங்க நண்பா. காலையிலே வந்துருக்கணும். வேற கொஞ்சம் தான் ஓட்டணும். கடைசியில் பார்த்தா இவ்வளோ ஓட்டுற மாதிரி இருக்குது. மொபைல் கூட லாக் ஓப்பன். அப்படியே மேல மேந்துட்டு தான் வருது நண்பா. ரொட்டேட்டரே உள்ள இறங்கல, அந்த கண்டிஷன்ல இருக்குது. பின்னாடி வரப்பு எங்க இருக்குது ஒரு ஒண்ணுமே தெரியல. ஓகே நண்பா, இன்னைக்கு கொஞ்சம் கமெண்ட் பார்க்கலாமா? இன்னைக்கு கமெண்ட் என்னன்னா, பொபேட்டோ ரொட்டேட்டர் வந்து கத்தி மாத்திர அன்னைக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் இருக்கிற கமெண்ட் தான் நீங்க கொஞ்சம் பார்க்கலாம். சிவா அப்படின்னு ஒரு நண்பர் கேட்டிருக்கிறாரு. அவர் என்ன கேட்டிருக்கிறாருன்னா, பொபேட்டோ டிராக்டர் நல்லா இருக்கும், ஆனா பட் வெயிட் இல்லை ப்ரோ, அதுதான் கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறாரு. அப்புறம் இன்னொரு நண்பர் சந்தோஷ் பி, அவர் என்னங்கிறாரு, கொபோட்டோ வந்து சூப்பரான டிராக்டர் ப்ரோ, மைலேஜ் அருமையா இருக்கும், ஆனா இதுல என்ன ஒரு பிரச்சனைனா கொபோட்டோவில் பீட்டர் ஸ்பீடும் நல்லா இருக்கும், டிரைவ் ஓட்டுறதுக்கும் நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கும், ஆனா வந்து கொஞ்சம் கீழே ரொம்ப வந்து வெயிட் ரொம்ப கம்மியா, அதனால ஸ்லிப்பேஜ் அதிகமா இருக்கும் அப்படிங்கிறாரு. சந்தோஷம்னு ஒரு நண்பர் சொல்லிக்கிறாரு. அடுத்தது போர்ஷன் பை ரொட்டேட்டர். போர்ஷன் பை டிராக்டர்ல வந்து ரொட்டேட்டர் ஓட்ட முடியுமா? சூப்பரா ஓட்டலாம் நண்பா. நான் போன வீடியோலையும் சொல்லியிருந்தேன். தீபக்குன்னு ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு, அவர் வளைச்சு கேட்கிறாரு. ஓட்டலாம் நண்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது வேற என்ன கேட்டிருக்காங்க, அவ்வளவுதான் ப்ரோ. அன்னைக்கு கேட்ட வீடியோ அவ்வளவுதான். அப்புறம் ஒரு நண்பர் என்னங்கிறாரு, பிவிஎஸ் ஃபார்ம்னு ஒரு நண்பர் என்ன கேட்டிருக்காரு, ப்ரோ நீங்க வந்து ஒரு ஐட்டம் புல் ரொட்டேட்டர் கத்தி வந்து ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும் அப்படின்னு. நல்லா தான் ப்ரோ இருக்கும். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் நான் ட்ரை பண்ணி தான் இருக்கிறேன், அதெல்லாம் வீடியோவில் இல்லை, ஆனால் வந்து ட்ரை பண்ணியிருக்கிறேன். அது கணக்கு போட்டு பார்த்தா ஜப்பான் டைப்போட புல் வந்து லைஃப் ரொம்ப கம்மியா இருக்குது, அதனாலதான் நான் வந்து ஜப்பான் டைப் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே நண்பா, வந்து 2 சுத்தம் ஓட்டுனது காட்டுக்குள்ள எல்லாம் வெறும் இந்த தென்னை மரத்து மட்டையெல்லாம் இதுக்குள்ள தான் போட்டு வச்சுக்கிறாங்க. எல்லாம் போட்டு வச்சுது எல்லாமே ரோல் ஆகிடுச்சு வரும். இப்போ வந்து வேற பச்சை மட்டையா இருந்தா கூட பரவாயில்ல, இதெல்லாம் வாட மட்டை, இது ஒன்று கூட கட் ஆகல, கையில புடுங்குற நிலமே ஆகி போச்சு. ரொட்டேட்டரே இறங்கல, டங்கு 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 டங்குன்னு அடிக்குது. அப்புறம் சுஜித்து நான் எனக்கு வேற வேலை இல்லை, வழி இல்லை, இதை பிடிங்கித்தான் ஆகணும், தெரியுதா? எல்லாம் சுத்திக்கிச்சு. ஏன்னா வேற ஏதாச்சும் மாட்டு இருந்தா கூட வந்துடும், ஆனா வந்து தென்னை மட்டை வந்து இது நார் ஊரோட மட்டும் வரவே வராது. காடு பூரா அதா வெறும் மட்டையாவே தான் இருக்குது. அப்புறம் எங்க போய் எடுக்கிறது? அவர் சுத்தம் பண்ணி போட்டு அப்புறம் ஓட்டிக்கலாம், சுத்தம் பண்ணி எடுத்து பேசிக்கலாம். ஓகே நண்பா, என்ன ஆகி போச்சுன்னு நம்ம சுஜித் அவர்கள் தான் ஓரம் இந்த மரம் ஜாஞ்சி போய் கிடக்குது, கொஞ்சம் கவனக்குறைவாட விட்டுட்டு ஃபுல்லாக வந்து சைடு ரோலில் பூரா ரோலுமே சுற்றிக்கிச்சு, எல்லாம் எடுத்துக்கிட்டோம். இப்போ இந்த சைடு ரோலை வெட்டி எடுக்கவே முடியல, கஷ்டப்பட்டு வெட்டிக்கிட்டு இருக்கிறோம். ரொட்டேட்டர் போட்டால் சுற்றுறதான் சுற்றுது, ஆனால் ரொம்ப டைட்டாக இருக்குது. வண்டி தேவையில்லாம் லோடு தான் ஆகணும்பா. அதில் இது சுற்றியும் பார்த்தீங்கன்னா எல்லாம் தென்னை மரமா மொத்த மட்டை இதில் தான் கிடக்குது. இது ஏப்ரோ ஃபஸ்ட்டே பார்க்க மாட்டீங்கன்னா இது இருக்கிற பிள்ளைல மட்டையே தெரியல நண்பா. ஒரு சுற்று விட்ட வாட்டி தான் தன்னை மட்டை உள்ள மாட்டினதே தெரியுது. அதில் அது கூட இப்போ எடுத்துவிட்டேன். ஆகும் போது இவன் இந்த சாஞ்சி போன மரத்தில் விட்ட மட்டையை தான் எடுக்க முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறோம். இது வேற வாட மாட்டேங்க, எதுக்கும் வரவே மாட்டேங்குது நண்பா. இது எடுக்கிறதுக்கு ஏதாச்சும் ஈஸியான வழி இருந்தா சொல்லுங்க. இல்லை அடுத்த ஐட்டம் மாட்டினா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல நண்பா. பல போராட்டத்துக்கு அப்புறம் பாருங்க எவ்வளோ உரி எஞ்சிருக்கிறோம். டேய் அவங்க பொறுக்கி போட்ட வாட்டி இந்த வயல் ஓட்டிக்கலாம், வா வேற வயலுக்கு போகலாம். அதை கொண்டு போய் பொட்டியில் அந்த பொட்டியில் கொண்டு வச்சுக்க. எவனால் ஆவருக்கு அறியும்.
இது மாதிரி யார் யார் அனுபவம் பட்டிருக்கீங்களா சொல்லுங்க நண்பா. புடங்காட்டியும் போதும் போதும் ஆகிப்போச்சு. முன்ன போனோம்ல அதே தோப்பு கூடு பத்தி மூட்டை சொன்ன மாதிரி அந்த வயலே ஓட்டுருக்கலாம். இந்த வயல் சுத்தமாக இருக்குதுன்னு நினச்சி ஓட்டலாம்னு வந்தா எவ்வளோ பெரிய ஆள்ற. அப்படியே திரும்பிப்போ. பாருங்க எல்லாம் வெறும் சேத்தம். எல்லாம் தென்ன மாட்டேன் வாட மாட்டேன் வரவே இல்லை நண்பா. அதனால இதெல்லாம் சுத்தம் பண்ணிட்டோம். அப்புறமேட்டு பார்த்துக்கலாம் அந்த வயலுக்கு போகலாம். ஃபர்ஸ்டே இந்த வயலோட நிறுத்திருக்கலாம் நண்பா. சார் மாந்திரத்தை இப்பதான் முடிச்சிட்டோம்னா அதுங்காடி ஒரு தென்னமட்டை உள்ள இருக்குது. பெரிய தலைவலிப்போம். ஒரு வழியா புடுங்கிறதுக்கே கிட்டத்தட்ட அரை மணி நேரம் ஆகி போச்சு நண்பா. கொடுவால வெட்டி எடுத்து புடங்காங்காட்டியும் போதும் போதுன்னு ஆகிப்போச்சு. ஓகே நண்பா, இப்படிதான் இருக்கும் ஒவ்வொருத்தனுடைய டிராக்டர்காரனோட நிலைமை நண்பா. கஷ்டப்பட்டு ஒவ்வொரு காடு ரொட்டாக்டர் ஓட்டுறதுக்கு என்னடா 1200 வாங்குறாங்கன்னு நினைக்கிறாங்க. 1200, 1300, 1400 வாங்குறாங்கன்னு நினைக்கிறாங்க. சத்தியமா அதை ஓட்டி பார்த்தா தான் அதோட வழி தெரியும். அதுல வர வேலையெல்லாம் அனுபவிச்சு பார்த்தா தான் தெரியும் நண்பா. அப்புறம் ஒரு நண்பர் கேட்டிருக்காரு. அவர் என்ன கேட்டிருக்காருன்னா, அப்புறம் கொபோட்டோ டிராக்டர்ல 5 கலப்பை பர்ஃபார்மன்ஸ் வீடியோ போடுங்கன்னு கேட்டிருக்கிறாரு. அப்புறம் உண்மை சொல்ல போனா நம்மளதெல்லாம் கொபோட்டோ வண்டி ஃப்ரெண்டு தான். அவர் என்னைக்கு 5 கலப்பை ஓட்டுறாருன்னு பார்த்துக்கிட்டு அந்த வீடியோ உங்களுக்கு மேக் பண்ணி போடுறேன் நண்பா. அப்புறம் அடுத்தது நண்பா, ஒரு நண்பர் கேட்டிருக்காரு கொபோட்டோ 4501 2 wheel drive மைலேஜ் என்னன்னு கேட்டிருக்காரு. நமக்கு அதை பற்றி தெரியல நண்பா. யாராச்சும் தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. அவரும் பார்த்துக்கிட்டோம், நானும் அப்புறம் கமெண்ட்ல சொல்றேன் மைலேஜ் என்னன்னு. 605 பனானா ஃபீல்டு பத்தி கேக்குறாரு. நாங்க வந்து பனானா ஃபீல்டு பாலப்பழம் திங்கிறதே இல்லை பாய். ப்ரோ எங்க ப்ரோ பனானா ஃபீல்டு ஓட்டுறது? பைப் இருக்குது, பைப்பு கட் பண்ணி அண்ணா பைப் இருக்குதுன்னு சொன்னோன்னு பனானா ஃபீல்டு எங்க ப்ரோ? எங்க ஏரியாலாம் பனானா ஃபீல்டுலாம் இல்லை ப்ரோ, இப்படிதான் ப்ரோ. அப்புறம் ஒரு நண்பர் கேட்டுக்கிறாரு. அவர் என்ன கேட்டுக்கிறார், ராஜ மணின்னு கேட்டுக்கிறாரு. அவர் என்ன கேட்டுக்கிறாருன்னா, ப்ரோ கத்தி ஆல்ட்ரு செய்யறது எப்படி ஒரு வீடியோ போடுங்க. நம்ம வண்டியில் ரொட்டேட்டர்ல கத்தி சைடு போன உடனே உங்களுக்கு அது எப்படி ஆல்ட்ரு பண்றதுன்னு ஒரு வீடியோ சொல்றேன் நண்பா. அடுத்தது புல் கத்தி ப்ளூ கலர்ல வருதுல, அது வந்து 155 ரூபா தான் வரும் ப்ரோ அப்படின்னு ஒரு நண்பர் சொல்லிக்கிறாரு. அவர் பேர் என்னன்னா மேகநாதன் ஒரு நண்பர் சொல்லிக்கிறாரு. ஆமா ப்ரோ, இங்கேயும் 155 ரூபான்னு தான் சொன்னாங்க புல் கத்தி. அப்புறம் ஹரின்னு ஒரு நண்பர் கேட்டுக்கிறாரு. அவர் என்ன கேட்டுக்கிறாருன்னா, இறக்குறதெல்லாம் பத்தாதுன்னு சொல்லலை, நீங்களே பார்த்துக்காங்க. அடுத்தது பிவிடி ஃபார்ம்ல ஒரு நண்பர் கேட்டுக்கிறாரு. அவர் என்ன கேட்டுக்கிறாருன்னா, ப்ரோ கோமதிக்கும் புல் கத்திக்கும் கொஞ்சம் ஒரு ரேட் வித்தியாசம். ஆமா ப்ரோ, கோமதிக்கும் புல் கத்திக்கும் கொஞ்சம் ரேட் முன்ன பண்ணதாம நண்பா இருக்கும். ஓகே நண்பா, என்ன ஆகி போச்சுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ தோப்பு ஓட்டணும்ல, அது வந்து ரொம்ப காய்ச்சல் அதிகமாக இருக்குது, நல்லபடியாக கூட வெட்டலை. அதனால் இப்போ தான் காட்டுக்காரர் வந்து பார்த்துட்டு என்னான்ட்டாரு, தம்பி மறுபடியும் ஓட்டிக்கலாம் தம்பி, ரொம்ப காஞ்சிருக்குது, பாதி பில்லு கூட வெட்டல, அதனால் 5-6 மழை பெய்யட்டும், அதனால் ஓட்டிக்கலான்னு சொல்லிவிட்டார் நண்பா. என்ன பண்ணுறது, ஒரு 6-7 கிலோமீட்டர் செலவு பண்ணி வந்தோம். ஏற்கனவே நம்ம ரெகுலராக ஓட்டுற காடு தான், அதனால் வந்து ஒரு 20 நிமிஷம் தான் ஓடி இருக்குது, அதனால் ஒன்றும் சொல்ல முடியல. சரிங்கண்ணா மழை 5-6 தூரட்டும் ஓட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கிளம்பிட்டோம். பாதி வெட்டுது பாதி வெட்டலை. ஒரு சைடு ஈரமாகிற பள்ள சைடெல்லாம் ஓரளவுக்கு வருது, மேடெல்லாம் உழவே ஆகலன்னு வச்சுக்காங்களேன், அதனால் வந்து ஓட்ட முடியல. ஓகே நண்பா, பரவாயில்ல, டிராக்டர்கார நிலமையெல்லாம் இப்படி தான். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் கமெண்ட் முடிஞ்ச அளவுக்கு ரீட் பண்ணுறேன் நண்பா. ஓகே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய், டேக் கேர். நம்பியறவே